குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ட்ரூத் என்ற எஸ்ஸேயை நாம் இதில் போகிறோம். இது பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிறது. பொதுவாக ட்ரூத் அப்படின்னா ஒரு உன்னதமான நோபல் ஒர்த்தி ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரூத்னு பேர். இந்த ஆஃப் ட்ரூத்துங்கிற எஸ்ஸே ஒரு நோபல் ஒர்த்தி ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. பொதுவாக கிரேட் திங்கர்ஸ், பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், ஃபிலாசபர்ஸ், ப்ரொஃபெட்ஸ், பின்னால் நடப்பதை முன்கூட்டி சொல்லக்கூடியவர்கள், ஃபிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், இவங்க எல்லாமே அந்த ட்ரூத்தினுடைய சுப்ரீம் வேல்யூ அதில் தான் இருப்பாங்க. உண்மையை கண்டறிவது நான் யார். அப்போ அந்த நான் யார் என்கின்ற உண்மையை கண்டறிவது, கடவுள் அந்த உண்மையை கண்டறிவது, இந்த பிரபஞ்சம் இதை கண்டறிவது, இதில் தான் இதை பற்றி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சிந்தனையாளர்களும், தத்துவ ஞானிகளும், ப்ரொஃபெட்ஸும் இதை பற்றி தான் அவங்க எப்பயுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ட்ரூத்னா என்ன அப்படின்னு டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் ட்ரூத் அப்படின்னா சொல்ல முடியாது. ட்ரூத்துங்கிறது என்னன்னு தீர்மானிப்பது மிக மிக கடினமானது. அதனால தான் ஜுடேயா பகுதியினுடைய ரோமானிய கவர்னர், அந்த பழைய ரோமானிய கவர்னர் பைலேட், அவர் ட்ரூத்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை. ட்ரூத்துன்னு அப்போ என் வாழ்க்கையை, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை, பெரிய திங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையே தான் வாழ்க்கையை முழுவதும் செலவழிச்சிடும். அதே மாதிரி ஃபிலாசபர்ஸுங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா உண்மையை கண்டறிவது, பிரபஞ்சத்தின் உண்மையை கண்டறிவது அப்படிங்கிறதுலையே தன்னுடைய வாழ்க்கையை பூரா செலவழிச்சிருவாங்க. அதனால் இப்படி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பைலேட் பார்த்திங்கன்னா அவன் இந்த உண்மையை கண்டறிவதில் அவனுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. சாதாரண மனிதர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஒப்பீனியன், தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்போது ஒரு ஆட்சி நடக்குது, இது நல்லா இருக்கே அப்படிமா, அதாவது இது எப்படி போகுதுன்னு தெரியாமல் இது நல்லா இருக்குது அப்படின்ட்டுருவான். அப்படி அடிக்கடி தங்களுடைய கருத்தை, இவனுக்கு எனக்கு சிகப்பு தான் பிடிக்கும் அப்படிமா, பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயோ இந்த சிகப்பை விட இந்த பச்சை நல்லா இருக்கே அப்படின்னா உடனே தன்னுடைய ஒப்பீனியனை மாற்றிக்குவான். இது காமன் பீப்புள் ஆல்வேஸ் சேஞ்ச் தேர் ஒப்பீனியன்ஸ். தே சேஞ்ச் தேர் ஒப்பீனியன் ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்குள்ள, இந்த சாதாரண மனிதர்களுக்குள்ள, அவன் எல்லாத்துலேயுமே அடிமையாக தான் இருப்பான். ஆனால் நம்ம ஒரு ஃபிக்ஸட் பிலீஃப், ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை வைத்திருப்பது என்பது அது ஒரு அடிமை சின்னத்தின் அடையாளம். நாம் அதுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த உணவுக்கு நான் அடிமை அப்படி இருக்கக்கூடாது, இந்த நிறத்திற்கு நான் அடிமை அப்படின்னு இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஃபிக்ஸட் பிலீஃப் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிரீஸில், அந்த காலத்தில் கிரீஸில் ஒரு செட் ஆஃப் ஃபிலாசபர்ஸ் இருந்தாங்க. அந்த ஃபிலாசபர்ஸ்க்கு பேர் செப்டிக்ஸ்னு பேர். செப்டிக்ஸ் அப்படின்னு பேர். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மனுஷன் எதையெல்லாம் நம்புகிறானோ அதெல்லாம் ட்ரூ, அவ்வளோதான். இந்த செப்டிக்ஸுக்கு ட்ரூத்துங்கிறத பெரிய ஆராய்ச்சி இல்லை. நான் இதை நம்புகிறேன் அப்படின்னா அதான் ட்ரூத். நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதுதான் ட்ரூ என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இது ஆன்சியன் கிரீஸில் இருந்த ஒரு செட் ஆஃப் ஃபிலாசபர்ஸ். அவர்களுக்கு பேர் செப்டிக்ஸ்னு பேர். மனிதர் எதையெல்லாம் நம்புகின்றார்களோ அதுவெல்லாம் ட்ரூ என்று நினைத்தவர்கள். இதில் ரிலீஜியஸில் இருக்கிற ட்ரூத், ஃபிலாசபியில் இருக்கிற ட்ரூத், மொராலிட்டியில் இருக்கிற ட்ரூத், இவையெல்லாம் காலத்திற்கு காலம் மாறும். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஜியனில் இதுதான் ட்ரூன்னு இருக்கும். ஆனால் இப்போ ரிலீஜியஸ் ஹேபிட்ஸ் மாறுது. அப்போ இப்போ அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க.
ஸோ இந்த ரிலீஜியஸ், ஃபிலாசபி, மாரல், இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை நேருக்கு நேராக பார்த்தாலே மொராலிட்டி, மாரல் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அப்படிலாம் இல்லை, சேர்ந்து பயணிக்கிறாங்க, சேர்ந்து போகிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்போ மாரல் ஸ்பியரில், ஃபிலாசபிக்கல் ஸ்பியரில், ரிலீஜியஸ் ஸ்பியர்ஸ், இதெல்லாம் வந்து டைம் டு டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் உண்மையை கண்டறிவது என்பது எளிதான விஷயம் இல்லை. இட் ரிக்வயர்ஸ் எ லாட் ஆஃப் லேபர். அதற்கு கடின உழைப்பு தேவை. ஈவன் நீங்கள் வந்து ஒரு மர்டர் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த ஒரு கொலையை நம்ம சினிமாவிலே பார்க்குறோம். ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ சிக்கலான விஷயமா இருக்கும். யாரோ எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம், அதை வந்து அப்படியே தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிற கஷ்டம். ஒரு உதாரணத்திற்கு, அப்போது ஒரு உண்மையை கண்டறிவதுங்கிறதுக்கு நிறைய கடினமான உழைப்பு தேவை. அதனால தான் போலீஸ்காரெலாம் பார்த்தாக்கா தனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுக்கிட்டு டக்குன்னு இதுதான் இதான்னு சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சிருவான். ஏன்னா அதுக்கப்புறம் அதை ஆராயணுன்னா அது ரொம்ப பெருசாக இழுத்துட்டே போயிடும் அப்படின்னு தெரியும். அப்படியே உண்மையை கண்டுபிடிச்சால் கூட மனிதர்கள் வந்து தங்களுடைய எண்ணங்களை, நம்பிக்கைகளை மாற்ற மாட்டாங்க. இப்போ இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் உண்மையை கண்டுபிடிச்சி இல்லை இது நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது தப்பு, இவ்வளவு நாளாக நம்ம இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம், அது தவறு, இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நாம் நம்பிக்கொண்டு கடைபிடித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அவ்வளோ எளிதாக மாற்ற முடியாது. அடப்போடா, அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இருக்கட்டும், ஆனால் நம்ம இத்தனை வருஷமாக இப்படியே பழகிட்டோம், இப்படியே இருந்துட்டு போயிடுவோம், அப்படி தான் நினைப்பான். ஸோ மனுஷனுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு கடினமான உழைப்பும் நேரமும் தேவை. அப்படியே கண்டுபிடிச்சாலும் மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை அவ்வளோ எளிதாக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ட்ரூத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன். இப்போ ட்ரூத்துக்கு ஆப்போசிட் லை, பொய்யை பற்றியும் பேசணும். இப்போ பொய்யை பற்றி பேசினாவே நீங்கள் ட்ரூத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரியா. ஸோ இனிமேல் அவர் வந்து லைஸ், பொய்யை பேசுகிறார். லை என்பது, பொய் என்பது எப்பொழுதுமே மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பொய்யா இருக்கிறதுங்கிறது எப்பொழுதுமே பிடிக்கும். உண்மையாக ஒருவன் கடுகடுப்பாக இருக்கிறத விட பொய்யான அப்படியே உங்கள்கிட்ட நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக இருப்பவர்கள் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள விட அப்பப்போ வந்து அப்படியே ஜோக் அடிச்சுக்கிட்டு சும்மா ஒரு சூப்பர்ஃபிஷியலாக மேலெழுந்த வாரியாக இருக்கிற ஒரு மனிதன், பொய்யானவங்களை தான் மனுஷனுக்கு பிடிக்கும். ஏனென்றால் மனிதனுக்கு பொய் மீது ஒரு கவர்ச்சி இருக்குது. அவனுக்கு தெரியும் அவன் தான் உண்மைன்னு தெரியும், இருந்தாலும் அந்த பொய்யானவங்க கூட பேசுகிறது, பொய்யானவங்க கூட நட்பு வச்சுக்கிறது தான் அவங்க விரும்புவாங்க. கவிஞர்கள் பொய் சொல்லுவார்கள் இல்லையா? அப்படியே ஒருவனை வர்ணிக்கும் போது இப்படி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அதை படிக்கிறவனுக்கும் தெரியும், ஆனால் அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ளெஷர். அதை படிக்கும்போது, அந்த பொய் கலந்த அந்த கவிதையை படிக்கும்போது நமக்கு இன்பம் கிடைக்கும். அப்போது கவிதை, ஒரு கவிஞன் சொல்லுகின்ற பொய் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு ட்ரேடர், ஒரு வியாபாரி சொல்லுகின்ற பொய் அவனுக்கு ஃபைனான்சியல் கெயின், அவனுக்கு பொருளாதார லாபத்தை உண்டாக்கும். அது மாதிரி அப்படி சொல்கிறார். ட்ரூத் என்பது, உண்மை என்பது ஒரு தெளிவான பகல் நேரத்து வெளிச்சத்தை போன்றது. சூரிய வெளிச்சம், அப்போ பகலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெளிச்சம் பிரைட்டாக இருக்குது. இது இப்போ ஒரு நாடகம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டேஜில் ஒரு நாடகம் நடக்குது. அந்த காலத்தில் எல்லாம் நமக்கு தெரியும், ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரில் நம்ம பார்க்குறோம், நாடகம் என்பது பகல் நேரத்தில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் லைட்டு, ஸ்பாட் லைட்டு இது மாதிரி போட்டு காட்ட முடியாது. அப்போ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லை, அதனால பகல் நேரத்தில் தான் நடக்கும். அப்போ பகல் நேரத்தில் ஒரு காட்சியை அது என்னவோ அப்படியே நம்ம பார்க்க முடியும். we see an object what it is, அது எப்படி தோன்றுதோ அதை அப்படியே நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் ட்ரூத்து. ட்ரூத்துங்கிறது ஒன்றை அப்படியே அதில் இருக்கிற நிறையையும் காட்டும், அதில் இருக்கிற குறையையும் காட்டும். இப்போ நீங்கள் நாடகத்தை பகலில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நிறை அப்படியே 100% தெரியும். அதே சமயத்தில் அந்த கதாநாயகன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறான்னு வச்சுங்க, அதுவும் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவான், அதுவும் அவனுக்கு தெரியும். ஸோ ஒன்றை ஒரு காட்சியாளர்களுக்கு, பார்ப்பவர்களுக்கு அதை தெள்ளத் தெளிவாக அப்படியே காட்டும் தன்மை வாய்ந்தது.
அதுதான் ட்ரூத். லைஸ், பொய் என்பது கேண்டில் லைட் மாதிரி, கேண்டில் லைட் மெழுகுவர்த்தி ஒளியை போன்றது. இது அதே நாடகத்தை ரொம்ப அட்ராக்டிவாக காட்டும், அப்படி கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு பகல் நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் இரவு நேரத்தில் சில பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம சாப்பிடும்போது வெளிச்சம் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவின் மீது நல்ல வெளிச்சம் இருக்கும், ஆனால் உட்கார்ந்துருக்கிற ஆளுங்க மேலே ஒரு பாதி வெளிச்சம் பட்டும் படாமலும் அப்படி இருக்கும். அதுதான் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அது மாதிரி லைஸுங்கிறது கேண்டில் லைட்ஸ் மாதிரி. அது அப்படியே பகல் பொழுது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே காட்டாது, ஆனால் வெளிச்சம் காட்டின மாதிரியும் காட்டாத மாதிரியும் இருக்கும். இதுதான் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். ட்ரூத் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், உண்மைதான். ட்ரூத் இட் கிவ்ஸ் கிரேட்டர் ப்ளஷர். ஆனால் அதோட கொஞ்சம் பொய்யை சேர்த்துட்டிங்கன்னா அது அதைவிட மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்புறம் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் எப்பொழுதுமே ஃபால்ஸ் ஒப்பீனியன், ஃபால்ஸ் ஹோப்பு, ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட், இதற்கு மனிதர்கிட்ட ஒரு ப்ளீஸிங் எஃபெக்ட் இருக்குது. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் நம்முடைய உறவினர் நமக்கு ரொம்ப வேணுங்கிறவங்க இறந்து போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க, அல்லது நான் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ரொம்ப இறக்கும் தருவாயில் இருக்கார், டாக்டர்லாம் கைவிரிச்சிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன நீ உனக்கு ஒன்றும் இல்லைடா, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த, நீ வந்துட்டியா இல்லையா, இதுக்கு முன்னாடி உனக்கு 2 தடவை இந்த மாதிரி இருந்துச்சு, அப்போல்லாம் நம்ம வந்துட்டோமா இல்லையா, ஈஸியாக நீ வந்துடுவ, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்களேன். அப்போ அந்த சாகர மாதிரி இருக்கிறவன் அதை நம்புவான், அவனுக்கு அது பிடிக்கும். யாராவது இப்படி சொல்ல மாட்டாங்களா, நம்ம செத்துருவோம், நாம் பிழைச்சிருவோன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்புவான். அது மாதிரி உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது உங்களுக்கு அது தீர்ந்து போயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா மனிதனுக்கு உனக்கு பிடிக்கும். அதனால தான் ஜோசியக்காரனை பூரா மனுஷனுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம். இவனுக்கு துன்பம் வந்தவொடனே தூக்கிட்டு ஓடுவான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு. அப்போது அந்த ஜாதகம் பார்க்குறவன் சொல்லிடுவான், இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் கவலைப்படாத, ஒரு அமாவாசை போய் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உனக்கு எல்லாம் தீர்ந்துடும், அதுக்கப்புறம் உன்னை பிடிக்க ஆளே கிடையாது, உனக்கு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லி விட்ருவான். சொன்ன உடனே இவனுக்கு அப்படி அப்போ உள்ள கஷ்டம் அவனுக்கு அப்படியே மறந்து போயிடும். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படா அடுத்த அமாவாசை வரும் அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிடுவான். அதை நம்பிக்கிட்டு அடுத்த அமாவாசை வரும், அதுக்கப்புறம் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு அவன் நம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ இப்போ இருந்து அந்த அமாவாசை வரைக்கும் அவனுக்கு ஒரு ப்ளீஸிங்காக இருக்கா இல்லையா. அப்போது இது தப்பு. ஃபால்ஸ் ஒப்பீனியன், ஃபால்ஸ் ஹோப்பு, ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு ப்ளீஸிங் எஃபெக்டை கொடுக்கும். பொயட்ரி லைஸ், பொய்யே சொல்லுது. ஆனால் அந்த பொய், இப்போ பொயட்டை இவர் டிஃபெண்ட் பண்ணுறார். பொயட்ரி பொய் சொல்லுதான், ஆனால் அந்த பொயட்ரி மனிதனுடைய மைண்டில் செட்டில் ஆகாது. அப்படியே கும்பகர்ணனை வர்ணிக்கும் போது அவனுடைய அல்லது ராமனை வர்ணிக்கும் போது ஒரு தோல்லிருந்து இன்னொரு தோலை நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பொய். ஆனால் அதை படிக்கும்போது நமக்கு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி கும்பகர்ணன் சண்டை போடும்போது அப்படி அவன் கையினால் சண்டை போட்டான், கால்னால் கையை வெட்டிட்டார். கையை வெட்டினவுடனே காலாலேயே எல்லாத்தையும் பெரிய பெரிய பாறைகளெல்லாம் உதச்சி தள்ளி அந்த ராமருடைய சேனைகள்லாம் அழித்தான். உடனே அவர் காலை வெட்டிட்டார். காலை வெட்டினவுடனே அவன் தன்னை வாயாலேயே பெரிய பெரிய பாறைகளெல்லாம் கடித்து அப்படி துப்புனான். அப்போ ராமரனுடைய படை அப்படியே அழியுது அப்படின்னு வருது. இது எவ்வளோ பெரிய புருடம் இல்லையா. இது எல்லாம் தெரியும், எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பொய் மைண்டில் செட்டில் ஆகாது, அது அப்படியே மறந்து போயிடும். ஆனால் நமக்கு என்ன நிற்கும்னா, கும்பகர்ணன் ராவணனுக்காக ராமன் மீது உண்மையாக போரிட்டான், சண்டையிட்டான், மிக ஆக்ரோஷமாக சண்டையிட்டான், இந்த கருத்து தான் நிற்கும். ஸோ பொயட்ரி சொல்லுகிற பொய்யெல்லாம் மனுஷன் மனசுக்குள்ளே போகும், ஆனால் செட்டில் ஆகாது. அப்படி ரிசீவ் பண்ணுற அந்த பொய்யை மனிதனுடைய மனம் மறந்து போயிடும். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சர்ச்சில் அந்த பியூரிட்டன் ஏஜ் அப்படின்னு, அந்த பியூரிட்டன் ஏஜில் கவிஞர்களெல்லாம் வெறுக்கப்பட்டார்கள். பொயட்ரி என்பது அது டெவில் தருகிற ஒயின் மாதிரி. ஏற்கனவே ஒயின் என்பது மனதை மயக்கும் தன்மை வாய்ந்தது.
டெவில் தர்ற ஒயின் அதை விட மயக்கும் தன்மை வாய்ந்தது, அதனால் பொயட்ரி படிக்கக்கூடாது, பொயட்ஸ் எல்லாம் மோசமானவர்கள் என்று பியூரிட்டன் ஏஜில் சர்ச்சில் அப்படி சொல்லப்பட்டது. ஸோ அந்த மாதிரி மனிதன் மனதை மயக்கும் ஆற்றல் கொண்ட பொய்களை கொண்டது தான் கவிதை. ஆனால் அந்த கவிதை மனிதன் மனதுக்குள்ளே போனாலும் அது எளிதில் மறந்து போயிடும். ட்ரூத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது ஊன்னா உன்னை தொல்லைப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணுறது. ஸோ த இன்கொயரி ஆஃப் ட்ரூத் இஸ் த ஊயிங் ஆஃப் இட். அது ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி த நாலெட்ஜ் ஆஃப் ட்ரூத், அந்த ட்ரூத்தை பற்றின நாலெட்ஜ் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சிங்க, அது டிஸ்கிரைப்ட் ஆஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இட். அப்போது உங்ககிட்ட ட்ரூத் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் த நாலெட்ஜ் ஆஃப் ட்ரூத். இன்கொயரி ஆஃப் ட்ரூத்துங்கிறது டார்ச்சர். ஒரு உண்மையை தேடி கண்டுபிடிப்பது என்பது எனக்கு இது தெரியலையே, அப்போது அது ஒரு வகையான டார்ச்சர். நவ் யூ ஹாவ் த நாலெட்ஜ் ஆஃப் ட்ரூத். இப்போது யூ ஃபீல் தட் யூ ஹாவ் த நாலெட்ஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் யூ. அதே சமயத்தில் நாலெட்ஜ் ட்ரூத் மேலே உங்களுக்கு இருக்கிற பிலீஃப், நம்பிக்கை. த பிலீஃப் ஆஃப் ட்ரூத் வேறு, த நாலெட்ஜ் ஆஃப் ட்ரூத் வேறு. ட்ரூத்தை நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஆனால் ட்ரூத்தை யூ மஸ்ட் பிலீவ். த பிலீஃப் ஆஃப் ட்ரூத் இஸ் த ரியல் என்ஜாயிங் ஆஃப் இட். நீங்கள் அந்த உண்மையை தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இயற்கையை பற்றிய அதிசயங்களையும் நீங்கள் அதை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் த ரியல் என்ஜாய்மெண்ட். ஸோ த இன்கொயரி ஆஃப் ட்ரூத் இஸ் த ஊயிங் ஆஃப் இட், நாலெட்ஜ் ஆஃப் ட்ரூத் இஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இட், பிலீஃப் ஆஃப் ட்ரூத் இஸ் என்ஜாயிங் ஆஃப் இட். முதல்ல கடவுள் ஒளியை படைத்தார். அந்த ஒளியை என்ன பண்ணார்னா, ஒளியை படைச்சிட்டு இந்த உலகம், இந்த உலகம் என்பது மேட்டர், பொருள் இல்லையா? இந்த உலகம் என்பது பொருள். கடல், ஆறு எல்லாம் பொருள் தானே. இந்த மேட்டர் ஆர் காயோஸ்னா கன்ஃபியூஷன், ஒரே குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களின் மீது அந்த ஒளியை அவர் பிரீத் பண்ணார். முதல்ல ஒளியை கிரியேட் பண்ண கடவுள் அதை எங்கே முதல்ல பிரீத் பண்ணார்? இந்த உலகத்தின் மீது வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு பண்ணார். அதுக்கப்புறம்தான் அவர் மனிதனின் மீது அந்த ஒளியை பிரீத் பண்ணுறார். The first thing God created was light. First he breathed light upon matter or chaos, then into the face of man. அதுக்கப்புறம்தான் கடவுள் யாரெல்லாம் தனக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மனிதர்களின் மீது அந்த ஒளியை அவர் செலுத்துகிறார். முதல்ல ஒளியை கிரியேட் பண்ணிட்டு இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற எல்லா பொருட்களின் மீது அந்த ஒளியை செலுத்தினார். அதுக்கப்புறம் இன்டு த ஃபேஸ் ஆஃப் மேன். அதுக்கப்புறம் தான் he breathed into the faces of those whom he chooses for his special favor. தன்னுடைய சிறப்பு அன்புக்கு காரணமானவர்கள் இருக்கின்றவர்களின் மீது அந்த ஒளியை செலுத்தினார். கடைசியாக மனுஷனை உருவாக்குனது யார்? த ரேஷனல் ஃபேக்கல்டி. கடவுள் கடைசியாக உருவாக்கியது இந்த பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை அவர் மனுஷன்கிட்ட, அதான் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், த பேரடைஸ் லாஸ்ட்டில் நமக்கு தெரியும், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அறிவு மரத்தை உருவாக்கி அதில் இருக்கின்ற கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொன்னார். அப்போது கடைசியாக ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நாலேஜே கிரியேட் பண்ணுறாரு. அந்த நாலேஜ் தான் ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டி. அதுக்கப்புறம் தான் இந்த ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டியை கிரியேட் பண்ணி அது மனிதனுக்கு இருக்கிற மாதிரி உருவாக்குனார். லுக்ரீஷியஸ் என்ற பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத்தை நீங்கள் எப்பொழுது உண்மையை நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்களோ, உணர ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போயே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். உண்மை என்கின்ற ஒளி உங்களின் உள்ளத்திற்குள் வந்துருச்சுன்னு சொன்னாவே உங்களுக்கு பெரிய ப்ளஷர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த உண்மையின் மீது
உண்மை என்பது சின்ன மணல் குன்று மாதிரி. அதன் மீது இந்த உண்மை என்ற அந்த மணல் குன்றின் மீது மனிதன் நின்று கொண்டு அப்படியே பார்த்தான்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா எரர்ஸ், ஃபால்ஸ்ஹுட்ஸ், ஃபாலிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல உண்மையை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அப்புறம் அந்த உண்மை என்பதின் மீது நீங்கள் நின்று கொண்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எரர்ஸும், ஃபால்ஸ்ஹுட்ஸும், ஃபாலிஸும் தெரியும். உங்களுக்கே உண்மை தெரியல, அப்புறம் நீங்கள் எதை பார்த்தாலும் நீங்கள் அதை நம்புவீங்க. அது எல்லாமே தப்பு, பூரா உங்களுக்கு ரைட்டு மாதிரியே தான் தெரியும். அப்போ உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன் மீது நின்று கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா எரர்ஸ், ஃபால்ஸ்ஹுட் அண்ட் ஃபாலிஸ் உங்களுக்கு தெரியும். ஃபிலாசபியில், தியாலஜி, இதில் ட்ரூத் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆர்டினரி லைஃப் இல்லை, ட்ரூத்துங்கிறது தியாலஜி, ஃபிலாசபி இதுக்கு தான் முக்கியம், சாதாரண மனுஷனுக்கு இது முக்கியம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. ட்ரூத் என்பது தியாலஜி அண்ட் ஃபிலாசபிக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஆர்டினரி லைஃப், சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலும் ட்ரூத் மிக 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 முக்கியமானது. ஆனால் மனுஷனுக்கு வெறும் ட்ரூத்து பிடிக்காது. நீங்கள் ஒன்றினுடைய உண்மையை மட்டும் தெரியாது, அந்த உண்மையோட கொஞ்சம் ஃபால்ஸ்ஹுட் கலந்துச்சுன்னா தான் மனுஷனுக்கு அதோட இணைய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா வெறும் ட்ரூத் என்பது ரொம்ப பயங்கரமான பிரைட்டு. அந்த ஒளியை பார்க்குறதுக்கு கண்ணு கூசும் எப்பொழுதும். நீங்கள் அதனால தான் என்ன சொல்லிடுவான், சிம்பிளாக மனுஷன் என்ன சொல்லிடுவான்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத அப்படின்னு சொல்லுவான். இந்த நதி, கங்கை நதி அப்படி புனிதமான நதி அப்படின்னு இங்கே உட்காந்து அது ஒரு தடவை நீங்கள் முழி எழுந்துருச்சாவே எல்லா பாவமும் தீரும்னு முழுகுவான். ஆனால் இந்த கங்கை நதிக்கு முன்னாடி அங்கே என்ன கலந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஐயோ இதையா நம்ம புனிதம் நினச்சோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நீங்கள் யோசிக்கக்கூடாது, அது நீங்கள் பார்க்கக்கூடாது, அது ட்ரூத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நதியை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சாமியார், அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவான், அவருடைய காலை கழுவுவான், அந்த தண்ணீரை தலையில் தெளிச்சுக்குவான், எல்லாம் செய்வான். ஏன்னா அவரை பெரிய கடவுள் என்று அவன் நம்புகிறான். ஆனால் இந்த சாமியாரனுடைய பழைய கதையை அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு சாமியார் உண்மை. நீங்கள் ஆர்கே நாராயணுடைய த கைடு நாவல் நீங்கள் படிக்கணும். அவன் திருட பெரிய மோசக்காரன், ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்து அவனுக்கு பசியாக இருக்கும். அப்படியே தாடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து அப்படியே ஒரு கிராமத்தில் ஆற்றங்கரையில் வந்து உட்காருவான். அப்படியே மயக்கம் அடைஞ்சிருவான். மயக்கம் அடைஞ்சிட்டு விழித்து பார்த்தால் அந்த கிராமத்து மக்கள்லாம் அவனை சுற்றி உக்காந்துக்கிட்டு இவன் பெரிய சாமியார் நினச்சிக்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இவனும் கொஞ்சம் தப்பாக பொய்யா அடிச்சு விடுவான். ரொம்ப காமெடியாகவும் ஆனால் ரொம்ப சீரியஸாகவும் எழுதியிருப்பார். ரொம்ப காமிக்காக இருக்கும். அப்படியே அழிக்கான். அப்படி அவங்க அங்கேருந்து உணவு கொண்டு வருவாங்க. எப்படா உணவு கொண்டு வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தியா சாமியார் மாதிரி பேசுவான். அப்புறம் அவங்க போன உடனே டக்குன்னு உள்ளே எடுத்து கொண்டு போய் டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவான், வெட்டுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அப்படியே இருந்து அப்படி அந்த மாதிரி சாமியாராக நடித்தே கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் உணர்வு அவனுக்கு வந்துடும்னு அந்த முடிப்பார். அந்த நாவல் த ஆர்கே நாராயணுடைய த கைடு என்ற நாவல் நீங்கள் அது யூடியூப்பில் போட்டிங்கன்னா அது ஹிந்திலேயும் அந்த சினிமா வரும், இங்கிலீஷ்லேயும் அந்த சினிமா வரும், பார்க்கலாம். அந்த மாதிரி ஆர்கே நாராயணுடைய த கைடு. அது மாதிரி மனுஷனுக்கு வந்து ஒரு ட்ரூத்தோட ஃபால்ஸ்ஹுட்டும் கலந்துருக்கணும். நீங்கள் அதனுடைய ஆரிஜினை நம்ம பார்க்கக்கூடாது. ஆரிஜின் வெறும் ட்ரூத்தை உண்மையை பார்க்கவே முடியாது. அந்த ட்ரூத்தோட ஃபால்ஸ்ஹுட் கலந்துச்சுன்னா தான் பார்க்க முடியும். ஃபால்ஸ்ஹுட்டுங்கிறது உண்மை. ஃபால்ஸ்ஹுட் என்பது கீழ்மட்டமானது. அது ஒரு மனுஷனை கீழே தாழ்த்திடும். நீங்கள் பொய்யானவராக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், பொய்யானவர்னால் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயே ஒரு தாழ்வு உணர்வு இருக்கும். மற்றவர்கள் கண் முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுத்தப்படுவீர்கள். அது உண்மை. நீங்கள் உண்மையானவங்களாக இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் உங்களை ஒஸ்தியாக வச்சுருப்பான். ஆனால் உள்ள ஆபத்து என்னென்னா, நீங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு வச்சிங்க, ஐயோங்கப்பா அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு உங்களை விட்டு எல்லோரும் ஒதுங்கி போயிடுவான். நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ரொம்ப நல்லவங்களாகவும் ட்ரூத்தாக இருந்தீங்கன்னா உங்களை விட்டு எட்டி நின்று உங்களை பார்த்துட்டு இருப்பானே ஒழிய உங்களோட மிங்கிள் ஆகவே மாட்டான். அதனால தான் ஃபால்ஸ்ஹுட்டுங்கிறது ஒரு மனிதனை கீழ்மைப்படுத்தும், மனிதனை டீக்ரேட் பண்ணும். மான்டைன் என்ற ஒரு எஸ்ஸேயிஸ்ட் அவர் சொல்கிறாரு, ஒரு பொய் சொல்கிறதுங்கிறது
மனிதன் கடவுள் முன்னாடி ஒரு வீரமானவனாகவும், ஆனால் சக மனிதனுக்கு முன்னாடி ஒரு கோழையாகவும் மாற்றுது அப்படின்னு சொல்றார். நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? கடவுளுக்கு அது பிடிக்காது. அப்போ கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் ரொம்ப துணிச்சல்காரர் தானே. கடவுளுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அப்போ கடவுள் முன்பாக அவருக்கு பிடிக்காததை செய்துவிட்ட ஒரு துணிச்சல்காரன் நீங்கள், வீரமான மனிதன். ஸோ கடவுள் முன் பொய் சொல்லுகின்ற மனிதன் கடவுளுக்கு முன் வீரமானவனாகவும், ஆனால் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அப்போ அவன் முன்னாடி நீங்கள் கூனி குறுகி ஒரு கோழையை போல் நிற்க வேண்டும். அப்போது கடவுள் முன்பாக உங்களை வீரமானவனாகவும், சக மனிதர்களின் முன்பாக உங்களை கோழையாகவும் மாட்டுகின்ற தன்மை மாண்டேனுக்கு இருக்குது. எப்படி சிந்திக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பேக்கன் இந்த எஸ்ஸையை ஒரு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷனோட முடிக்கிறார். விக்கெட்னஸ் வில் ரிசீவ் பனிஷ்மெண்ட் ஆன் த டூம்ஸ்டே. விக்கெட்னஸ் அப்படின்னா ஒரு கபடத்தனம், ஒரு மோசமான கபடத்தனம். டூம்ஸ்டே என்பது நீங்கள் இறந்து போன உயிர்களெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க. டூம்ஸ்டேன்னு பேர். நீங்கள் இறந்த உயிர்களெல்லாம் கடவுள் முன்பாக ஒரு நாள் நிறுத்தப்படும். அப்போது நீங்கள் செய்திருக்கின்ற நன்மைகள் தீமைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு தண்டனைகளும் பரிசுகளும் வழங்கப்படும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் விக்கெடாக இருந்தீங்க, மோசமானவனாக இருந்தீங்க, தீயவனாக இருந்தீங்க, பொய்யனாக நீங்கள் இருந்தீங்கன்னா டூம்ஸ்டேயில் உங்களுக்கு நிச்சயமாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்போது இவர் லை என்பது லைக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பொய் சொல்லலாம், ஒரு கவிஞன் மாதிரி, ஒரு அழகுக்காக, ஒரு அலங்காரத்திற்காக, மனிதனை ஒரு ப்ளீஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒரு இறக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காப்பதற்காக நீ சுகமாய் விடுவாய் என்று சொல்வது என்பது ஒரு பொய் தான், ஆனால் அது ஒரு அழகு. அது பொய்ன்னு எடுத்துக்கக்கூடாது. அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த பொய்னால் ஒருத்தனுக்கு தீமை விளைவிக்குது அப்படின்னா அந்த பொய்க்காக நீங்கள் டூம்ஸ்டேயில் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் லைவ் வில் ரிசீவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லலை, விக்கெட்னஸ் வில் ரிசீவ் பனிஷ்மெண்ட் ஆன் த டூம்ஸ்டே. ஸோ மனிதனின் வாழ்க்கையில் பொய்யும் உண்மையும் கலந்திருக்கிறது. ஆனால் சக மனிதர்களுக்கு தீமை விளைவிக்காத பொய் என்பது ரசிக்கத்தக்கது, அது அட்ராக்டிவாக இருக்கும். மற்றபடி ட்ரூத்து தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ட்ரூத்தாக இருக்கிறதும் சில சமயங்களில் உங்களை பிற மனிதர்களிலிருந்து தனிமைப்படுத்தி விடும் என்கின்ற சிறந்த உண்மைகளெல்லாம் இந்த கட்டுரையில் பேக்கன் சொல்கிறாரு. அப்புறம் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, பேக்கன் ட்ரூத்தை ஓப்பன் லைட், அது ஏற்கனவே சொன்னதான், அது ஓப்பன் லைட்டுக்கு கம்பேர் பண்ணுறாரு. It does not show any object so grand and attractive as candles lights do. இப்படி இது பூரா பார்த்தீங்கன்னா, அது எஸ்ஸே அதோட முடியுது. இது பூரா பார்த்தீங்கன்னா சிமிலிஸ். இதில் என்னென்ன சிமிலிஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேக்கன் ஒரு ஓப்பன் லைட்டையும் ட்ரூத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ இது அருமையான ஒரு சிமிலி or metaphor. So the metaphors and similes used in this essays, அதுதான் இந்த மூணு. பேக்கன் ட்ரூத்தை ஓப்பன் லைட்டுக்கு கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா அது ஒரு ஆப்ஜெக்டை கிராண்டாக காட்டாது, ஆனால் கேண்டில் லைட் ஒரு அட்ராக்டிவாக காட்டும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ஹுட்டை இஸ் கம்பேர்ட் டு அன் அல்லாய் இன் அ காயின் ஆஃப் கோல்டு. ஒரு கோல்டு காயினில் கலக்கிற அல்லாய்னா ஒரு கோல்டில் காப்பரை கலக்கிறாங்க. அந்த கலந்த உலோகத்திற்கு பேர் அல்லாய்னு பேர். கோல்டு தான், காப்பர் தான். அந்த ரெண்டையும் கலந்துட்டிங்கன்னா அந்த கலந்த உலோகத்திற்கு பேர் அல்லாய்னு பேர். அந்த கோல்டு காயினோட நீங்கள் காப்பர் கலக்குறீங்க, அல்லது சில்வர் காயினோட வேறு ஏதோ ஒன்று நிக்கலை கலக்குறீங்க. அப்படி கலந்துட்டிங்கன்னா அதான் ஃபால்ஸ்ஹுட் மாதிரி. ஃபால்ஸ்ஹுட் என்பது கோல்டுங்கிறது உண்மை, அதோட கலக்கிற காப்பர் என்பது ஃபால்ஸ்ஹுட். அது மாதிரி சில்வர் என்பது ட்ரூத்து, அதோட கலக்கிற நிக்கல் என்பது ஃபால்ஸ்ஹுட். அப்போது விலை உயர்ந்த பொருட்களின் மீது விலை குறைந்த தரம் தாழ்ந்த ஒரு பொய்யை நம்ம அங்கே கலக்கிறோம்.
அப்படி கலக்கிறதுல அந்த மெட்டல் சிறப்பாக ஒர்க் பண்ணும், ஆனால் அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும் அப்படின்னு இப்போ ஃபால்ஸ்ஹுட்டை ட்ரூத்தை வந்து கோல்டோடையும் ஃபால்ஸ்ஹுட்டை அதில் கலக்கிற காப்பரோடையும் கம்பேர் பண்ணுறார். ஸோ இந்த கம்பேரிசன் அதை தான் மெட்டஃபர் அண்ட் சிமிலேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இதில் இப்படி நீங்கள் கலக்கும்போது அந்த மெட்டல் நல்லா இருக்கும். இப்போ கோல்டோட கொஞ்சோண்டு 24 கேரட் கோல்டுங்கிறது சொக்க தங்கம், ஆனால் அதில் வந்து நீங்கள் ஜுவல்லாம் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கேரட் கொஞ்சம் காப்பர் கலந்து 22 கேரட் வச்சுக்குவாங்க. அதுதான் ஒரு நகை செய்வதற்கு அந்த கோல்டு தான் யூஸ் ஆகும். அப்போது கொஞ்சம் ஃபால்ஸ்ஹுட் கலந்த கோல்டு, காப்பர் கலந்த கோல்டு நல்லா ஒர்க் பண்ணும், அழகழகான நகைகள் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் 24 கேரட்டுங்கிறது தான் பியூர் கோல்டு, இது அதனுடைய மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஸோ ஃபால்ஸ்ஹுட் என்பது சிறப்பாக ஒர்க் பண்ணும், ஆனால் அதனுடைய வேல்யூ அது குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததில் டிஸானஸ்ட், ஆனஸ்ட் நேர்மையாக இருக்கிறது, டிஸானஸ்டாக இருக்கிறது, க்ரூக்கட் வேஸ், ஒரு நெளிவு சுழிவாக வாழ்க்கையில் நடந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நேர் வழியில் இல்லாமல் க்ரூக்கட் வேஸில் நடந்துக்கிறது. இதெல்லாம் ஒரு சர்பண்ட்டினுடைய மூமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறார். ஒரு சர்பண்ட் எப்படி போகணும், அது நேராக போகாது, இப்படியே வளைஞ்சு 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 தான் போகும். ஆனால் வளைஞ்சு 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 ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் அப்படி போகிறது எப்படி இருக்குன்னா, அது தன்னுடைய பெல்லி வைத்த தரையில் முள்ளில் கல்லில் அப்படி வச்சு தேய்ச்சிக்கிட்டே போகுது. ஆனால் நடந்து போகிறதுல எப்படி இருக்குது, நடந்து போகிறதுங்கிறது வேறு, அப்படி வயிற்ற வச்சுக்கிட்டு நீங்கள் தரையில் ஊர்ந்து போகிறதுங்கிறது வேறு. இப்போ நாம் வயிற்ற வச்சுக்கிட்டு அப்படியே தரையில் ஊர்ந்து போகிறதா நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ கிட்டத்தட்ட மூமெண்ட் ஆஃப் த சர்பண்ட்டுக்கு இதை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு டிஸானஸ்ட் அண்ட் க்ரூக்கட் வேஸுங்கிறது அப்படி தான், அது சர்பண்ட் மூமெண்ட் மாதிரி தான், அது கால்களில் நடக்கிற மாதிரி இருக்காது என்று சொல்ல. ஸோ இது மூன்றுமே இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிமிலிஸ் அண்ட் மெட்டஃபர்ஸ். அடுத்தது இந்த எஸ்ஸேல இருக்கக்கூடிய முக்கியமான பேசேஜஸ், இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு எஸ்ஸேக்குள்ளேயே வருது. அதனால் நீங்கள் படித்தோடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். தீஸ் ஆர் தி ஒரிஜினல் லைன்ஸ். எ மிக்சர் ஆஃப் அ லைஃப் தட் எவர் ஆட் ப்ளஷர். எ மிக்சர் ஆஃப் அ லைஃப்னு தப்பு, எஃப் இருக்கக்கூடாது, தப்பாக டைப் பண்ணியிருக்காங்க. எ மிக்சர் ஆஃப் அ லைஃப் டத் எவர் ஆட் ப்ளஷர். எப்பொழுதுமே உண்மையோட கொஞ்சோண்டு நீங்கள் போய் கலந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இது ஒரு கொட்டேஷன். For these winding and crooked courses are the goings of the serpent, which goes basely upon the belly and not upon the feet. கடைசியாக நம்ம பார்த்தோம், எப்பொழுதுமே க்ரூக்கட் வேஸில் போகிறது என்பது, குறுக்கு வழியில் போகிறது என்பது பெல்லி வயிற்றை வைத்து கொண்டு ஊர்ந்து செல்லும் சர்பண்ட் செல்லுவதை போன்றது. அது கால்களில் நடந்து போகிற அளவுக்கு சிறப்பானது இல்லை. அது ஒரு கொட்டேஷன். பட் ஐ cannot tell. This same truth is a naked and open daylight that does not show the masks and memories and triumphs of the world half so stately and daintily as candlelights. ஒரு ட்ரூத்தை அப்படியே நீங்கள் சொல்கிறது என்பது, ஒரு உண்மையை கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்வது என்பது ஒரு ஓப்பன் டேலைட் மாதிரி, அது பகல் பொழுதினை போன்றது. இது மாஸ்க்குங்கிறது ஒரு ட்ராமா அண்ட் மெமரிஸ், இந்த ஸ்டேஜில் நடக்கிற விஷயம், ட்ரையம்ஸ், இந்த ஒரு மன்னர்களினுடைய வெற்றி, உலகத்தினுடைய இந்த விஷயங்கள், இதெல்லாம் கம்பீரமாக காட்டாது. ஆனால் கேண்டில் லைட்டில் காட்டினீங்கன்னா தான் இதெல்லாம் ஹாஃப், அதான் ஹாஃப் ஸோ ஸ்டேட்லி, அது பாதி தான் கம்பீரமாக காட்டும். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் ஒரு கேண்டில் லைட்டில் காட்டினீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய விழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் நடக்கும், ஒரு ஸ்டேஜில் நடக்கும், அப்போ லைட்டை போட்டு காட்டுவான். அப்போ எட்டிருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உண்டாக்கும். அப்போது இந்த ட்ரூத்துங்கிறது, இந்த உயர்ந்த விஷயங்களெல்லாம் பாதி தான் கம்பீரமாக காட்டும், ஆனால் கேண்டில் லைட்டு தான் அதை ரொம்ப அழகாகவும் ப்ளீஸிங்காகவும் காட்டும். அடுத்த ஒரு கொட்டேஷன். ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் இன் கிரேட் சிவியரிட்டி கால்டு poesy vinum demonum because it fires the imagination
and yet it is but with the shadow of a lie. One of the fathers in a great severity, அதாவது பியூரிட்டன் ஏஜில் வாழ்ந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாமே பொயட்ரி என்பது ஒரு டெவில் பயன்படுத்துகின்ற ஒயின் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நம்முடைய இமேஜினேஷன், கற்பனையை ஃபயர் பண்ணி விட்டுரும். கற்பனையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியே ஒரு கற்பனையில் ஒரு மிகப்பெரிய உங்கள் அபிமானமான நடிகையோட கட்டி பிடிச்சி நீங்கள் டான்ஸ் ஆடுற கூட கற்பனை பண்ணலாம். யார் கேட்டால் அவங்கள இல்லையா? அது மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனை, கற்பனை என்பதை அவர் சொல்ல, அந்த ஃபாதர் சொல்கிறார், ஒரு கற்பனை என்பதுங்கிறது இந்த மாதிரி உங்களை ஒரு மோசமான கற்பனையை தான் உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இது பொயட்ரி என்பது ஒரு லை, ஒரு பொய்யினுடைய ஷேடோ கலந்தது அப்படின்னு சொல்கிறார். பட் இட் இஸ் நாட் த லை தட் பாசஸ் த்ரூ த மைண்ட், பட் த லை தட் சிங்கத் இன் அண்ட் செட்டில்ஸ் இன் இட், that doth the hurt such as we spake of before. ஆனால் இந்த பொய் என்பது மனுஷ மனசுக்குள்ளே போய் அங்கே தங்காது, அது அங்கே தங்காது, அது அப்படியே போயிடும். இந்த ஒரு கவிதையில் வருகின்ற பொய்யெல்லாம் மனுஷன் மனசுக்குள்ளே போகும், ஆனால் அங்கே தங்காது அப்படின்னு சொல்லிட்டு, தங்காது, அவனுக்கு எந்த விதமான ஹர்ட், தீமையும் உண்டாக்காது அப்படின்னு சொல்ல. இது ஒரு கொட்டேஷன். அடுத்தது, இட்ஸ் அ ப்ளஷர் டு ஸ்டாண்ட் அப்பான் த ஷோர் அண்ட் டு see ships tossed upon the sea. A pleasure to stand in the window of a castle and to see a battle and the adventures thereof below. But no pleasure is comparable to the standing upon the vantage ground of truth, a hill not to be commanded and where the air is always clear and serene, and to see the errors and wanderings and mist and tempest in the vale below. It is a pleasure to stand upon the shore. ஒரு கடற்கரையில் நின்று கொண்டு அங்கே வருகின்ற, அப்படியே முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு வந்து கடலின் மீது மிதந்து வந்து கொண்டிருக்கின்ற கப்பலை பார்ப்பது என்பது ப்ளஷர். அதே மாதிரி ஒரு கேசில், ஒரு பெரிய அரண்மனையின் ஜன்னல். ஏன் அரண்மனையின் ஜன்னல்னால் ஜன்னல்லாம் பெருசாக இருக்கும். அந்த அரண்மனையின் ஜன்னல் நின்று கொண்டு அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தை பார்ப்பது, அல்லது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற வீர தீர செயல்கள் அதை பார்ப்பது, இதெல்லாம் ப்ளஷர், எல்லாம் ப்ளஷராக இருக்கும். ஆனால் இந்த ப்ளஷரெல்லாம் விட ஒரு ப்ளஷர் இருக்குது. அது என்ன ப்ளஷர்னா, பட் நோ ப்ளஷர் இஸ் கம்பேரபிள் டு த ஸ்டாண்டிங் அப்பான் தி வாண்டேஜ் கிரவுண்ட் ஆஃப் ட்ரூத். ஆனால் உண்மை என்கின்ற கிரவுண்டு மேலே நீங்கள் நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்பாக எல்லா எரர்ஸ் தெரியும். அங்கே இருக்கிற மிஸ்ட்டு, டெம்பஸ்ட்டு, வேலி பிலோ எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ உண்மை என்கின்ற இதன் மீது நின்று கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது தெரிகின்ற இது இருக்குது பாருங்கள், இதை மாதிரியான ஒரு ப்ளஷர் கிவிங், ஒரு மகிழ்ச்சியை தருவது என்பது உலகத்திலேயே எதுவும் இருக்காது. அதனால் இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் ப்ளஷர் தான். ஆனால் அதெல்லாம் விட சிறந்த ப்ளஷர் என்பது உண்மை என்ற குன்றின் மீது நீங்கள் நின்று கொண்டு அப்படியே உங்களை சுற்றி நடப்பதை நீங்கள் பார்ப்பது என்பது மிக 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 உயர்ந்த தன்மைகளை நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கொட்டேஷனில். அடுத்தது, ஒரு மிக்சர் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட். தட் மிக்சர் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் இஸ் லைக் alloy in coin of gold and silver, which may make the metal work the better, but it embases it. ஒரு பொய்யோட உண்மையை கலப்பது என்பது ஒரு தங்கத்தோட ஒரு காப்பரை கலக்கிறது மாதிரி. தங்கம் அல்லது வெள்ளி போன்ற விலை உயர்ந்த உலோகங்களின் கூட மதிப்பு குறைந்த உலோகங்களை கலப்பது என்பது உண்மையோட பொய்யை கலப்பதை போல. அப்படி அந்த உலோகங்களோட இந்த உலோகத்தை கலந்தால் தட் ஒர்க்ஸ் பெட்டர், அது சிறப்பாக வேலை செய்யும், ஆனால் அதனுடைய மதிப்பை குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் அ லைஃப் ஃபேஸஸ் காட் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் ஃப்ரம் மேன். ஒரு பொய் என்பது கடவுளை நேருக்கு நேராக பார்த்து பிரேவாக இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் பொய்யை சொல்கிறீங்க. அப்போ கடவுளினுடைய கட்டளையை மீறி நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க என்றால் கடவுளையே நீங்கள் எதிர்க்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா மனிதன் முன்பாக நீங்கள் சுருங்கி போய் அவமானப்பட்டு நிற்கிறது மாதிரி உங்களை ஆக்கிவிடும் என்று சொல்கிறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸேயில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேசேஜஸ். இதுதான் ஓரளவுக்கு தெளிவாக ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்டில் இருக்கிற எதையுமே நான் மிஸ் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த எஸ்ஸேயை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் யூ கேன் ஃபேஸ் இட். தேங்க்யூ.